அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேடவாக்கத்தில் ஒரு வீட்டில் தினமும் அதாவது இன்றைய சிந்தனை அப்படின்ற விஷயத்த தினமும் ஒரு சிந்தனை ஐயா அவங்க எழுதி போடுறாங்க. இப்போ இன்றைக்கி என்ன எழுதி போட்டுறாங்கன்னா, முடியும் என்ற வார்த்தைக்கு உங்கள் மனதில் இடம் கொடுங்கள், முடியாது என்ற வார்த்தை தானாகவே சென்றுவிடும். இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் நம்ம ஏதோ அப்படியே ஒரு சோகமாக போகும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் படிக்கும்போது மனசுக்கும் அந்த உடம்புக்கும் ஒரு தெம்பாக இருக்கும். சரிங்களா? நான் மட்டும் வாங்குறேன், என்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்குறேன்றது வாழ்க்கை இல்லைங்க. இந்த மாதிரி புது விஷயங்கள் நிறைய பேர் பார்க்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இவர் இப்போ இதை பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன், தினமும் என்னுடைய வாழ்க்கையை மட்டுமே வாழ்கிறேன், அது வாழ்க்கை இல்லைங்க. பிறருக்காக என்ன செய்ய போகிறோன்றது தான் வாழ்க்கை. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த தினம் ஒரு சிந்தனை, இந்த சிந்தனையை அவங்க எழுதி போட்டிருக்காங்க. மிக சிறப்பான வேலை இல்லைங்களா? நிச்சயமாக பாருங்கள். இருக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்றத விட்டு நானும் ஏதோ மக்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பான விஷயம். இதை நம்ம பாராட்டி ஆகணும். ஆகவே நம்ம இன்றைக்கி பசுமை பஞ்சாயத்தில் இன்றைய பதிவில் இந்த தினம் இந்த சிந்தனையை இந்த வீட்டில் நம்ம பார்த்தோம், அதை பதிவில் எடுத்து போட்டுக்கோம். சரிங்களா? இதேமாரி நீங்களும் மக்களுக்கு என்ன உங்களால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.